இன்னைக்கு இஸ்ரேல் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலே வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சல்லியா வந்து பாத்தீங்கன்னா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய வீடியோ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோட ஒரு அணு அணு உற்பத்தி நிலையத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இப்ப தாக்குதல்ன்றது பண்ணியிருக்காங்க. பயங்கரமான ஒரு அடி பொழந்து கட்டியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது எதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேத்து வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வந்து ஈரான் தலைநகரத்துல இருந்து ஒரு 220 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நட்டாஷான்னு சொல்லிட்டு அணு உற்பத்தி நிலையத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா தாக்கியிருந்தாங்க. இங்க வந்து யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா செறிவூட்டப்படுத்தக்கூடிய இடம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. என்னவோ அந்த தாக்கி இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த அணு கதிர்வீச்சுகள் எதுவுமே வந்து இல்லை, யாருக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈரான் சொல்லியிருந்தாலும் இதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில கரெக்டா வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல கண்ணாப்பினான்னு வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளஸ்டர் குண்டுகள் தாக்குதல்னு சொல்லிட்டு பல தாக்குதல்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 பேருக்கு மேல காயம்ன்றாங்க. எத்தனை பேர் இதனால இறந்து போயிருக்காங்கன்றது தெரியல. ஏகப்பட்ட பேர் இதனால காயம்ன்றாங்க. விசுவல்ஸ் எல்லாம் காட்டுறேன், முடிஞ்ச அந்த ஒரு வீடியோ பாருங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. காலையில அமெரிக்கா வந்து ஒரு வார்னிங் விடுறாங்க. அடுத்த 48 மணி நேரம் 2 நாளுக்கு தான் உனக்கு டைம் ஈரானுக்கு. நீ அந்த 2 நாள்ல வந்து இந்த ஹர்மோஸ் கடல் வழித்தளத்தை கிளியர் பண்ணணும். எல்லா கப்பலும் எப்பயும் போல போயிட்டு வரணும். இந்த மாதிரி நீ பண்ணல அப்படின்னா உன்னோட சின்ன இந்த மின்சாரம் எலக்ட்ரிக் பவரை வந்து உருவாக்க நம்ம கரண்ட் உருவாக்கக்கூடிய கம்பெனி இருக்குல்ல, சின்ன கம்பெனில இருந்து பெரிய கம்பெனி எல்லாத்தையும் வந்து தரைமட்டமா ஆஞ்சிருவேன், உன் நாடு இருட்டுக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரியா வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. அமெரிக்காவோட வார்னிங்க்கு என்ன ஈரான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி நீ வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம அலைவீங்க தம்பி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த துபாய், இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா நாடும், இந்த துபாய், கத்தார், ஓமான், ஜோர்டான், இந்த எல்லா நாடுகளுமே, சவுதி அரேபியா, எல்லா நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா கடல் தண்ணியை தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க குடிநீரா சுத்திகரிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடல் அந்த சுத்தி இருக்கக்கூடிய ஆலயம் இல்லைன்னா தண்ணிக்கே வந்து பாத்தீங்கன்னா திண்டாட்டம் தான் வந்து இந்த நாடுகள்லாம். ஏன் அப்படிங்கன்னா இங்க வந்து பாலைவனம் தான், தண்ணினா வந்து பாத்தீங்கன்னா ஊராது நம்ம ஊர் மாதிரி எல்லாம். அதனால வந்து அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய கம்பெனி எல்லாத்தையும் வந்து நாங்க தாக்குதல் பண்ணுவோம். நீ இந்த மாதிரி தாக்குதல் எங்க மேல நீ பண்ணனா நாங்க தாக்குதல் பண்ணுவோம். தவிச்சா தண்ணி குடிக்காத லெவலுக்கு நாங்க கொண்டுட்டு போவோம் அப்படின்ற மாதிரியே ஈரான் இப்ப ரிப்ளை வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. இப்ப செம்ம கேம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஆடிக்கிட்டு இருக்கு. அதாவது வந்து நான் வந்து எல்லா டார்கெட்டையும் வந்து அடிச்சிட்டேன், ஈரானே வந்து பாத்தீங்கன்னா குழி தோண்டி போச்சிட்டேன், ஈரான் வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு, நான் இதுக்கு மேல வந்து இந்த சைடு நான் வரப்போறது கிடையாது, என்னோட படை வீரர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க போறேன் அப்படின்ற மாதிரியே ஒரு சைடு டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. இன்னொரு சைடு திருப்பி அதே டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் படை வீரர்களை கொண்டு வர பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா படை வீரர்களை வந்து மிடில் ஈஸ்ட் சைடு இறச்சிருக்காருங்க. இன்னமும் படை வீரர்கள் குமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3 போர்க்கப்பல், அமெரிக்காவோட கப்பல் நேருக்குனே 2 வந்து நிக்குது எல்லையில. இன்னும் ஒரு 3 போர்க்கப்பலை வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈரான் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்காவோட மிகப்பெரிய போர்க்கப்பல் இந்த ட்ரிபிளி இந்த மாதிரி கப்பல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த அணுசக்தி நிலையத்திலிருந்து இது வரைக்கும் எந்த கதிர்வீச்சு ரிலீஸ் ஆகல, லீக் ஆகல அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகுது. கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் காயம், ஏகப்பட்ட வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா நொறுங்கி இருக்கு, ஏகப்பட்ட இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா தரமட்டமா இருக்கு. இன்னொன்னு, இது வந்து இஸ்ரேலுக்கு முக்கியமான ஒரு அணுசக்தி நிலையம். இதை சுத்தி ஏகப்பட்ட அயம் டோம், அதாவது வந்து வானத்திலே வச்சு அழிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் ஏகப்பட்டது இருந்திருக்கு. ஆனா இஸ்ரேலோட எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யலைங்க. அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட பாலிஸ்தீனிக் ஏவுகணைகள் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. அப்ப என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது இன்ன வரைக்கும் ஒரு குழப்பமா தான் இருக்கு. இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். பயங்கரமான தாக்குதல்ன்றது இப்ப இஸ்ரேல் மேல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது நடந்துகிட்டு தான் இருக்கும். ஈரானுக்கு எதிராக கிட்டத்தட்ட 22 நாடுகள் ஒன்னா சேர்ந்து கையை தூக்கியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஹர்மோஸ் வழித்தடம் இருக்குல்ல, இந்த ஒரு வழித்தடத்தை ஈரான் வந்து கிளியர் பண்ணணும். அது வந்து கிளியர் பண்றதுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணணுமோ அந்த உதவிகளெல்லாம் நாங்க வந்து பண்ண போறோம் அப்படின்னு ஜப்பான், பிரிட்டன், பிரான்ஸ், இங்கிலாந்து, இப்படி எல்லா நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நாடுகள் 22 நாடுகள், சவுத் கொரியாவோட வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்காங்க. இந்த எல்லா நாடுகளும் வந்து சேர்ந்து ஒரு அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நாங்க வந்து இதுல கப்பல் போக்குவரத்து வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம், அதுக்கு எல்லா உதவிகளையும் வந்து நாங்க பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இப்ப இறங்கியிருக்காங்க. ஏன் இப்ப பிரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அமெரிக்காவுக்கு உதவுறேன், அமெரிக்காவுக்காண்டி நான் வந்து, அதாவது அமெரிக்கா வந்து ஈரான் அட்டாக் பண்றதுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எங்க நாடவே யூஸ் பண்ணிக்கோங்க, எங்க ராணுவ தளத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, எங்க ராணுவ தளத்துல இருந்து ஈரான் அட்டாக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியா எல்லா வசதிகளையும் வந்து நாங்க பண்ணித்தரோன்ற மாதிரி பிரிட்டன் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா பிரிட்டன் சொல்லி 1 மணி நேரத்துல, பிரிட்டன் அவங்க வாயில சொல்லி 1 மணி நேரத்துல வந்து பிரிட்டனுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழுந்திருக்கு. பிரிட்டன் அமெரிக்காவும் சேர்ந்து கட்டப்பட்ட அந்த ஒரு என்ன சொல்றது, அமெரிக்கா ஒரு பேஸை வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சிருக்கு, தாக்குதல் முயற்சின்றது பண்ணியிருக்காங்க.